அன்பிற்குரிய ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரியன் நீலமேக சுவாமி அணுக்கிறதுடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்து கொண்டு இந்த மீன ராசிக்குனாலே கடைசி ராசியாக கொடுத்தா கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்குது. அதனால் நேற்றே காணொலியை போட வேண்டியது சில சூழ்நிலை இல்லை. காலை எப்போதுமே இறைவனோட அனுக்கிரகம் பெற்று அவனால் அவன்தால் வணங்கி மீனராசி அன்பர்களே உங்களுக்கு எப்போதும் போல் எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை நாடி வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிறேன். குருவோட ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையில் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அப்படியே ஓடிட்டே இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவராக இருப்பீர்கள். உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னா, உங்கள் ராசிக்கு 5 புதன், 6 செவ்வாய், கேது சஞ்சயப்பா எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை எப்படியாவது அடைந்து விடுவீர்கள். அதுதான் அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட எய்ம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக எப்படியாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அதுக்கு இறைவன் வழி காமிப்பான். வழி இறைவன் நம்பிக்கை கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. இறைவனை நம்புங்கள், இறைவனை நாடுங்கள். தான் என்ற போக்கில் செயல்படாதீர்கள். தான் என்ற போக்கில் செயல்பட்டால் நஷ்டம்தான் வரும், எல்லாத்துலேயும் நஷ்டம். இன்னொன்று, ஆசையை மட்டும் தூக்கி எறிஞ்சிங்க. ஆசையை தூக்கி எறிஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதே கிடைக்கும். சில பேர் ஆசைப்பட்டு நிறைய பேர் இன்க்ளூடிங் மை செல்ஃப், அதாவது ஒவ்வொரு விஷயமும் ஆசைப்பட்டால் மோசம்தான் வருது, நடக்காது. ஆகையால் தயவுசெய்து அன்பர்களே, ஆசை மட்டும் வைக்காதீர்கள். உங்கள் செயல்பாடுகள் எப்படி நேராக போயிட்டு இருந்ததுன்னா தானாக எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்கள் நடக்கலைன்னா கவலைப்படாதீங்க, நாளைக்கு நல்லது நடக்கும். அப்படி நினச்சிங்க. அனுபவ ரீதியாக சொல்கிறேன் நண்பர்களே, மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேன். அன்பிற்குள்ளே எல்லாம் வல்ல இறைவன், நான் சொல்லலை, ஸ்பெஷலாக சொல்கிறேன், நான் சொல்ல எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறாரு. இறைவனோட அணுக்கத்தில் இதை மூலமாக சொல்கிறேன். அன்பிற்குள்ளே நீங்கள் ஆசையை மட்டும் படாதீர்கள். ஆனால் எல்லாமே நல்லதே நடக்கும். உங்கள் எண்ணம் சிறப்பாக இருக்கும், வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். விட்டு கொடுத்து போங்கள். சமயத்தில் அன்பு அதிகமாச்சுன்னா ஒன்று கிடக்க ஒன்று பேசுகிற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. அந்த அன்பை நம்ம வெளிக்காட்டி கொடுக்க வேறு வழி இல்லை. உண்மையே நிலவரம் அதுதான். சில பேர் அதை தவறாக எடுத்துக்கிட்டு நம்மளை திருப்புறாங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஓரளவு எல்லாமே லிமிட்டாக நடந்துக்கிறது நல்லது. பொருளாதார உறவு எப்போதும் போல் சிறப்பாக இருக்கும். அவன் நல்லால் அவன் தாழ் வணங்கி நம்பிக்கையாக எது வேணாலும் செய்யுங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. ராசி பலன் பார்க்குறது தலைக்கு வர தலைப்பாட போகிறது தான். இறைவனை நம்புங்கள், அவன் அருளால் அவன் நிச்சயம் உங்கள் இறைவனை நம்புங்கள். இப்போ நான் கணபதியை கும்பிட்றேன், நான் முருகனை கும்பிட்றேன், நான் வெங்கடாஜலத்தை கும்பிட்றேன், எல்லா வல்ல நவக்கிரகங்களும் கும்பிட்றேன், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் கும்பிட்றப்ப உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். நம்புங்க, நல்லதே நடக்கும். பண வரவு சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை தரம் ரொம்ப ரொம்ப உயரும். உங்களுக்கு இருந்து வந்த பலமுக எதிர்ப்புகள் சற்றே குறையும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை பிறகு கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இது பெரிய முக்கியமான என்னென்னா, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை மட்டும் தயவுசெய்து அன்பர்களே ஈடுபடாதீர்கள். ஏன்னா அதுதான் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட். இது வாங்க, நீங்கள் செலவு பண்ணுங்கள், உங்கள் செலவு பண்ணுங்கள், உங்கள் சொந்த செலவு பண்ணுங்கள், பிள்ளைங்களுக்கு செய்யுங்க, இல்லை உங்களுக்கு செஞ்சீங்க. நீங்கள் சுயநலத்தை பாருங்கள், பொது நலத்தை அதிகம் பார்க்காதீங்க. ஏன்னா மீனராசிகளுக்கு கொடுத்துவே இவங்க கடனாலே ஆயிடுறாங்க. உண்மையான நிலவரம் அதுதான். ஏன்னா மனசு அப்படி ஏதாவது ஒன்று டக்குன்னு இதயத்தில் இறங்கிடுவாங்க. அது ஆபத்தில் போய் மாட்டிக்குது. ஆபத்தில் மாட்டினா குத்துதே குடையதேங்கிற கதையாக தான் இருக்குது. அதனால் அன்பர்களே, தயவுசெய்து உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக, உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். அது நல்லதே நடக்கும். எந்த பிரச்சனை, நான் உங்கள் வீட்டு காசு நீங்களே செலவு பண்ணிட்டான்னு வச்சிங்களேன். அது ஒரு அன்பர் ஒருத்தவங்க அம்மா இருந்தாங்க. அவங்க பல லட்சம் ரூபாயை அங்கங்கே கடனாக கொடுத்துருக்காங்க. பெரிய கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா கிரக சூழ்நிலை அப்படி மாட்ட விட்ருக்கு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க பெரிய இடத்து பிள்ளை தான் இருந்தாலும் அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார். அவங்க வீட்டுக்காரரோட காசை வச்சுட்டு ஏதோ செஞ்சு அதை சுற்றி உள்ள உறவினர்களே அதேமாரி காசை வாங்கியிருக்காங்க. அது உலகமாக பெரிய கொடுமை. இந்த மாதிரிலாம் அடுத்தவங்களும் ஏற்படும். ஏன்னா பாவம் அவங்க சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அவங்க பிள்ளைங்க சாப்பிட்டாலும் பரவாயில்ல.
இன்றைக்கி இதுமாரி காசு வரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும். நாம் மறுபடியும் கடவுளை நாடுவோம். அவன் அருளால் பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை பெற முடியும். தொழில் வியாபார ரீதியாக தடையின்றி நடைபெற போட்ட முதலீட்டை எடுத்துவிட முடியும். இன்னொன்று முக்கியமாக நான் வேண்டுகோள் வைப்பது என்னென்னா, விநாயகர் வழிபாடு அவசியம். இன்றைக்கி சதுர்த்தசி, இன்றைக்கும் விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். சதுர்த்தி சங்கட சதுர்த்தி இதெல்லாம் விநாயகரை வழிபடுங்க. உங்களால் முடிஞ்சதை பால் வாங்கி கொடுங்க, அபிஷேகத்துக்கு பூ வாங்கி கொடுங்க, தீபம் வாங்கி கொடுங்க. இப்படி ஏதாவது உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இதுதான் சட்டம் கிடையாது, இதுதான் கிடையாது. உங்கள் மனசுக்கு எது விருப்பப்பட்டு செய்யுங்க. தினசரி காலைல விநாயகரை வழிபடுங்க. ஓம் ஸ்ரீங் ரீங் லீ கௌம்ப கண்பதே வரவ சர்வஜனமே வசமான சுவாகா. இந்த மந்திரத்தை காலைல ஏஞ்சோன்னு சொல்லுங்கள். அவன் அருள் உங்களுக்கு நிச்சயம் உங்கள் உள்ளாரே மனதிலேருந்து ஆழ் மனதிலேருந்து தோன்றி கண்டிப்பாக நிச்சயம் அவரோட அருள் கிடைக்கும். பல பேர் பல விதமாக சொன்னது உங்கள் மனசுக்கு எது தோணுதோ நல்லது அதுன்னு செய்யுங்க. தயவுசெய்து அடுத்த ஒரு பேச்சை கேட்காதீங்க. நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க அது நல்ல முடிவெடுங்க. இன்னொன்று அடுத்தவங்களை கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப தவறு. கலந்து ஆலோசிக்கிறது நல்லதை மட்டும் எடுத்துங்க. உங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் மட்டும் கலந்து ஆலோசிங்க. உங்களோட வீக் பாயிண்ட்டை அடுத்தவங்கள்ட்ட சொல்லாதீங்க. தடான்னு நம்ம பெருமைக்கு சொல்லிக்கிறோம், அது கடைசியில் நமக்கே ஆபத்தாக போயிடுது. அதெல்லாம் இல்லாமல் நாம் கொஞ்சம் சிறப்பாக இறைவனை நம்பி செயல்படுவது நல்லது. ஒவ்வொரு விஷயமும் அவன் செயல் இருக்குங்கிறத நம்புங்க. நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து போவீங்க, ஆனால் அங்கே மாற்றங்கள் நிறையா இருக்கும். நல்லதே நடக்கும். ஏன்னா நீங்கள் பிறருக்கு உதவி செஞ்சுமே நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதுமாரி இல்லாமல் கொஞ்சம் மாற்றிக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் வழங்க வேண்டும். அதுக்கு தான் பிரார்த்திக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன தான் சுட்டு போட்டாலும் அதை திருப்பி மறுபடியும் அதே எண்ணம் தான் வரும். ஏன்னா இதெல்லாம் இயற்கையில் இந்த அன்புக்கு பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அதனால் அன்பிற்குள்ளே என்னடா அது இப்படி சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி பொறுமையை கடைப்பிடிங்கள், நிதானமாக செயல்படுங்கள். பொறுமையை கடைப்பிடிக்கலன்னு சொன்னால் மாட்டிக்கிறோம், அதுமாரி மாட்டிக்கிறோம். ஆனால் எல்லாம் நன்மைக்கே, இதுவும் நன்மைக்கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப ஈஸி. அச்சோன்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணால் நமக்கு தான் தலைவலி. அதனால் அது இல்லாமல் எல்லாம் வல்ல இறைவன் கிடைக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா வாழ்க வளமுடன் திச்சிடம். நன்றி, வணக்கம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி விநாயகர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.